லாஸ்ட் 3 மந்த்ஸா சார் இந்த சோலார் எனர்ஜில லாஸ்ட் 3 மந்த்ஸா அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு கொடுக்குற மானியத்தோட சேர்த்து நம்மளும் வந்து ஒரு டிசைட் பண்ணி நம்ம ஒரு இதெல்லாம் வர்றப்ப உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். பாலிசி வர்றப்ப இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம சேர்த்து சப்போர்ட் பண்ணாதான் இது வந்து வேணா ஒரே சிங்கிள் விண்டோ வேணா நீங்கள் சோலார் இடத்துல வாங்கணும், ஒன்றிய அரசுடைய மானியம் வரும், மாநில அரசுடைய மானியம் வரும், அது இல்லாமல் மீட்டர் வந்து இபிலேருந்து பொருத்த வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே மாதிரியாக பண்ணால் தான் இது சுலபமாக ப்ரொமோட் ஆகும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வீட்டில் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 4 இடத்துல ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அது ஒரு சில வாரங்களில் இது முழுசும் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வர மாதிரியான வேலைகள் துரிதமாக நடந்துருக்கு. எந்த அதாவது ஒரு 400 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட நம்ம வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. அதில் 350க்கு மேலே இம்ப்ளிமெண்டேஷன். ஏன் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாமல் நிறைய இடத்துல பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சப்ஸ்டேஷன்ஸில் எவ்வளோ கெப்பாசிட்டி கொள்ள இருக்க முடியும் இருக்கு, அது பண்ணாமல் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, சப்ஸ்டேஷன்ஸில் அந்தந்த இப்போ தனி இன்வெஸ்டர்ஸ் ஒரு 200 மெகாவாட் 500 மெகாவாட் போகிறாங்கன்னா அவங்களே வந்து தனிப்பட்ட முறையில் பூலிங் சப்ஸ்டேஷன்ஸ் போட்டு அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் போனோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் முறைகேடாக நம்ம இபி சார்பாகவே போட்டு நிறைய இடத்துல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல ஒரு சில பேர் அக்ரிகேட்டர்களாக ஃபார்ம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. பட் நிறைய நம்ம இந்த கடந்த ஒரு சில வாரங்களில் 350க்கும் மேற்பட்ட பழைய இதெல்லாம் நீங்கள் நம்ம வேலிடேட் பண்ணாமல் ஒரு லோட் ஃப்ளோ ஸ்டடி வேலிடேட் பண்ணாமல் இருந்துச்சோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். பழைய அப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணியிருக்கோம். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் லோட் ஃப்ளோ ஸ்டடி சரியாக இல்லாத காரணத்தினால அந்த சப்ஸ்டேஷன் கொள்ளவில் இல்லாத காரணத்தினால அவங்களாம் நிறுத்தி வச்சுருக்கோம். நிறைய இடத்துல வயலேஷன்ஸ் இருக்குது. அந்த வயலேஷன்ஸ் உள்ள நிறுவனங்களுக்கு மட்டும் ஒரு சில விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வயலேஷன்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி கொடுக்கறது வந்து நம்ம அங்கே இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ்க்கும் ஓவர்லோடுக்கும் எல்லாருக்கும் வந்து அடிவுழுகாகும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுத்து எல்லாம் சில வாரங்களில் முடிவாயிரும். இப்போ இது அதுதான் இந்த பாலிசி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சில வாரங்களில் முடிவாயிரும். ஏன்னா நம்ம வந்து இதில் அவசரமாக ஒரு திட்டமிட்டு அவசரமாக நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா எல்லாரும் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 1% பேட்டரி ஸ்டோர்னாலே அவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இப்போ நீங்கள் 20% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை 20% பேட்டரி ஸ்டோர் போகிறாங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி அவசரமாக அதை பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இப்போ ஐஐடியும் சேர்ந்து தான் அந்த பாலிசி கிரியேஷன்ஸ் இருக்காங்க. ஐஐடி நம்ம ஏற்கனவே எம்ஓஐ போட்டிருக்கோம். அவங்களுடைய டீமும் சேர்ந்து தான் நம்ம பாலிசி கிரியேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு குளோபல் லெவலில் அக்செப்டட் ஒரு பாலிசியாக இருக்கணும். அந்த பாலிசி தான் நம்ம பண்ணணும். இல்லை நிறைய கம்ப்ளைண்ட்ஸு இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புகார்கள் வந்து நேற்றுலாம் ஒரு சில கம்பெனிகள் வந்து நிறுவனங்கள் வந்து எந்தெந்த மாதிரி யாருக்கு நிறைய பேர் எங்களை மிரட்டி பணம் பறிச்சாங்க எல்லாமே புகார்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு அங்கே டிஎன்இபியில் இருக்கிற அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வேலிடேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரலாம். சார், கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க அரசு வேலை கொடுத்தோம், அதை ரத்து செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு அது அவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு சில நீதியரசர்கள் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்துட்டு செய்வோம். தமிழக அரசு மானியம் கொடுக்க போயிருக்கலாம் இல்லை சார்? வீடுங்களுக்கு ரூஃப்டாப் சோலார் போடுறதுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்குது. அதே மாதிரி தமிழக அரசு மானியம் கொடுக்க போயிருக்கலாம். இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக என்னென்னா நம்ம வந்து மாநில அரசும் மானியம் ஒரு சில மானியம் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் உள்ளடக்கி சேர்த்து தான் இல்லை அதுவும் வந்து அதுக்கு ஆல்ரெடி முதலமைச்சர் வந்து ஒரு சில மானியங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் உள்ளடக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பாலிசி சார், இந்த மேகதாது விவகாரத்தில் எந்தவித கட்டுமானத்திற்கும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க மத்திய அரசு. இல்லை தொழிற்சாலைகள் கமர்ஷியல் பர்பஸில் கமர்ஷியல் அவங்களுடைய பயன்பாடுகளுக்கும் நம்மளுடைய டொமஸ்டிக்கும் வேறு மாதிரி கமர்ஷியலுக்கு எப்பயுமே மானியங்கள் இல்லை. டொமஸ்டிக்கு இண்டிவிஜுவல் வீடுகளுக்கு டொமஸ்டிக்கு தான் மானியங்கள். சார், மேகதாது விவகாரத்தில் அந்த அணையுடைய குறுக்க எந்தவித கட்டுமானத்திற்கும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு மத்திய அரசு கடிதம் மூலமா விளக்கம் கொடுத்திருக்காங்க அன்புமணி ராமசாருடைய கேள்விக்கு. இல்லை அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணல. 2018 வந்து அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து அவங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஒரு எந்தவித கட்டுமானம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணல. அது இல்லாமல் அங்கே என்விரான்மெண்ட் அப்ரூவல் ஃபாரஸ்ட் அப்ரூவல் எந்த அப்ரூவல் இல்லாமல் எந்த கட்டுமானம் அவங்க செய்ய முடியாது. 2018 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் முதல்வர் பல கட்டங்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. ஏதாவது முடிவுகள் ஏற்பட்டால் முதல்வர் அலுவலகம். ஏன்னா நிறைய ஆலோசனை என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு பல தரப்புக்கிட்ட ஆலோசனை முதல்வர் நடத்திட்டு வரார். அது எப்படி இருக்கும் நம்ம முதல்வர் முடிவெடுத்து தான் சொல்லுவோம். சார், மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் பாக்குறாங்களா சார்? அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கு சார். இல்ல இரு அமைச்சர்கள் வெவ்வேறு கருத்து சொல்றாங்க. இல்ல என்னன்னா பல தரப்பிட்ட முதல்வர் வந்து எல்லா தரப்பட்டையும் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டால்
இதில் சரியாக இருக்கும்னு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. அதில் என்ன முடிவுகள் எடுத்தால் இல்லை என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கை எடுத்தால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்பில் முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாமே ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. ஸோ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களில் முதல்வர் அறிவிப்பாங்க. மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறோமா? எந்த இதுக்கு? அதாவது ஹைகோர்ட் மதுரை இல்லை கண்டிப்பாக ஆலோசனை செய்யப்பட்டு வருது. என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அந்த இப்போ ஆர்டர் வரட்டும், ஆர்டர் வந்தோடனே பார்த்துட்டு எப்படி என்ன மாதிரியான இது, ஏன்னா இங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விதத்தில் அவங்களுக்கு வந்து பயனளிக்கிற விதமாக தான் நம்ம பண்ணோன்னு சொல்லி முதல்வர் உத்தரவிட்ட பேரில் நடக்கப்பட்டது. ஸோ இதில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், காப்பி வரட்டும், நம்ம ஆர்டர் காப்பி பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நன்றி.